போறாங்க. அண்ட் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. ராஜ்கமல் பிலிம்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நெல்சன் சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம உலக நாயகனையும் வச்சு ஒரு பிளாட் ரெடி பண்ணிருக்காரு. சோ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுவும் கமல் சாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ எது எப்படியோங்க, நெல்சன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இயக்குனா நல்லா இருக்குமா, இல்ல லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் இயக்குனா நல்லா இருக்குமா, இல்லப்பா இவங்க ரெண்டு பேரையும் இயக்கிறதுக்கு இவர் தான்ப்பா சரியான டைரக்டர், இவர் தான்ப்பா டிரைவர் அப்படின்னு நம்ம யாராவது நம்ம மைண்ட்ல வந்துட்டு போவாங்கல்ல. சோ அவங்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிலர் 2 முடிச்சாச்சு. அடுத்ததான் நெல்சன் யார் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற டாப் சோஷியல் மீடியா முழுக்க செம்ம பரவலா போயிட்டு இருக்கு. சோ அடுத்து நெல்சன் அப்படி என்னதான் பண்ண போறாரு, யார் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற கியூரியாசிட்டி டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ராம் சரண் கிட்டயும் ஜூனியர் NTR கிட்டயும் ஸ்டோரி சொல்லிருக்கிறதா, அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்கதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு பிளாட்டை நம்ம நெல்சன் ரெடி பண்ணி வச்சிருக்காரா. அட் பிரசன்ட் என்ன அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து ஒர்க்